கரூர் துயர நிகழ்வின் போது தமிழ்நாடு அரசு விசாரணை நடத்தி கொண்டிருந்த போதே வசனம் பேசி காணொலி வெளியிட்ட விஜய் இப்போது அதே வசனத்தை பேசுவாரா என வினா எழுப்பியுள்ள அப்பாவு தணிக்கை சான்றிதழ் சிக்கலில் விஜயும் பாஜகவும் இணைந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது கரூர்ல 41 பேர் இறந்தது தமிழக அரசு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருந்தாங்க. அப்போ அது விசாரணைக்கு அவங்க அழைக்கிறதுக்கு முன்னாலே விசாரணை தொடங்கிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் நான் சென்னையில் தான் இருக்கிறேன், முடிந்தால் என்னை கைது செய்ய பாருங்கள்னு வீரவசனம் பேசினாங்க. அவர் மேலே எஃப்ஐஆர் போடலை, வழக்கு பதிவு பண்ணல, விசாரணைக்கு அழைக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த வசனத்தை பயன்படுத்தினவங்க இப்போ சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியிருக்கு 12ஆம் தேதி. அந்த வசனத்தை பயன்படுத்தாங்களா இல்லை நான் பாரதிய ஜனதா கட்சி அவங்களும் இணைஞ்சு இப்படி ஒரு நாடகம் ஆடுதாங்களா தெரியல. தணிக்கை சான்றிதழும் தணிக்கை பண்ணி அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கிறது யாரு? மத்திய அரசா மாநில அரசா? மத்திய அரசு. அதை சொல்லுங்க முதல்ல நீங்க. அது இந்த சினிமா படம் கடைசி படங்கிறதுனால அதுக்கு பில்டப் பண்றதுக்காக கிடைக்கல, வரும் வராது அப்படியே தொண்டர்களை அப்படி ஒரு கொதி நிலையில வைக்கிறதுக்காக இப்படி பண்ணதாட்டும் சொல்றாங்க.